ஹே காய், ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன மினி விளாக் பார்க்கலாமா? இது எல்லாமே வந்து நேற்று எடுத்த விளாக் தான். என் பொண்ணுக்கு எதுலேயுமே பயம் இல்லை. அந்த நாய்க்குட்டி அவகிட்ட படாத பாடுபட்டுட்டு இருக்கு. அது கண்ணு பிடிச்சி இழுக்கிறது, காது பிடிச்சி நோண்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லா சேட்டைகளுமே அவள் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவளை பிடிக்கவே முடியல, முட்டி போட்டு குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டா. அண்ட் அதே மாதிரி ஈவினிங் போல் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மேலே போய் பார்த்தா அப்பாவும் பொண்ணும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதை அவங்களுக்கே தெரியாமல் இன்றைக்கி யூடியூப்பில் சர்ப்ரைஸாக போட போகிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. ஸோ சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அவள் அதை நின்று ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல் அண்ட் அம்மா அப்பா வந்து முறுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இல்லையா தீபாவளி, அதையும் கொஞ்சம் கொடுத்து அமிச்சாச்சு. தீபாவளி வந்தாலே எனக்குலாம் சைல்ட்ஹுட் மெமரி தான் வரும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒரு பெரிய அண்டா ஃபுல்லாக வந்து ஓட்டை வடை, அப்புறம் குலோப் ஜாமுன், அதிரசம் எல்லாம் செஞ்சு எல்லாரும் ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ எல்லாருமே தனித்தனியாக ஆயிட்டாங்க. ஸோ அவங்கவுங்க ஃபேமிலிக்கு மட்டும் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. இப்போலாம் வந்து தீபாவளி வந்தாலே எங்களுக்குலாம் இந்த மாதிரி மெமரிஸ் தான் வரும். அண்ட் எல்லாருமே ஜாலியாக சேர்ந்து புது ட்ரெஸ் போட்டு பட்டாசுலாம் வெடிச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் அது அப்படியே வயசு ஏற ஏற அது அப்படியே கம்மியாயிடுச்சு. இதுதான் எனக்கு தீபாவளி வந்தால் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர தாட். உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.